குட் மார்னிங் டு ஆல். ரொம்ப நாள் கழிச்சு நாம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அநேகமாக நம்ம டேலி கிளாஸ் கூடிய வேலையில் ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பித்த உடனே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ரெகுலராக அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. இந்த மீன் டைம் இந்த கோடை காலத்தில் இது வரைக்கும் நம்ம நடத்தினதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு அப்படியே ஜிஎஸ்டி பார்க்கலாம். அதனால நான் என்ன பண்ணுறேன், டெய்லி உங்களுக்கு இது வரைக்கும் என்ன கிளாஸ் நடந்திருக்கோ அதை நான் வீடியோ எடுத்து வெப்சைட்டில் போட்டுகிட்டே இருக்கேன். இந்த மீன் டைம் பார்த்தவங்களுக்கு திரும்ப திரும்ப பார்த்தா போர் அடிக்கும். அப்போ ஜிஎஸ்டிலேருந்து எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நம்ம இப்போ ஜிஎஸ்டி பற்றி பார்க்கணும். A practical approach to GST by your Tally syllabus. GST. அதுக்கு முன்னாடி டாக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் அ ரெவென்யூ டு த a small introduction to the government need money to take care of the welfare of the people. அரசாங்கத்துக்கு பணம் தேவைப்படுது. எதுக்கு பணம் தேவைப்படுது? மக்களுடைய நலனை பாதுகாக்க பணம் தேவை. மக்களுக்கு என்ன நலன் பாதுகாக்க வேண்டிய நீங்களே நினைச்சு பாருங்க. இப்போ கொரோனா மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கு. கவர்மெண்ட்ல யாருமே வேலைக்கு போக முடியாம வீட்லயே முடங்கி கிடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி தரணும், தண்ணி அரேஞ்ச் பண்ணி தரணும். அதே மாதிரி திடீர்னு யாருக்காவது உடம்பு சரியில்லை, கொரோனா அஃபெக்ட் இல்லை வேற எந்த அஃபெக்டாக இருந்தாலும் அவங்க ஆம்புலன்ஸ்ல வச்சு அழைச்சிட்டு போகணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படும். அதே மாதிரி நம்ம இந்தியாவில் பாதுகாப்பாக இருக்கோம் அப்படின்னா மிலிட்ரியை வச்சு 4 பக்கமும் பாதுகாக்க வேண்டும். இந்த பக்கம் பாகிஸ்தான்காரன் நம்மள்கிட்ட வரான், அந்த பக்கம் சீனாக்காரன் நம்ம அப்படியே முன்னுக்கு போல இருக்கு, இந்த பக்கம் இலங்கைக்காரன் சொல்லவே வேண்டாம், வடக்க இமயமலை நேபாளங்காரன் ஒரு பக்கம், இப்படி நம்மளை சுற்றி எல்லாருமே எதிரிகளாக இருக்காங்க. இருக்கிறதுலே நல்லா நினைச்சு பாருங்க, நமக்கு எதிரி யார் அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எப்போதும். பக்கத்து வீட்டுக்காரங்க எழுத்த வீட்டுக்காரங்க. ஏன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எழுத்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டு வாசல்ல ஒன்று வண்டி நிப்பாட்டோம், நம்மள்கிட்ட வண்டி நிப்பாட்ட வண்டி இருக்காது. அப்போ நம்ம ஒரு மோசம் என்ன சொல்றோம். அந்த மாதிரி இந்தியா வந்து பெரிய நாடு, கிட்டத்தட்ட ஒரு 15,000 கிலோமீட்டர் எல்லை உள்ளது. அதை நம்ம பாதுகாக்கணும், அதுக்கு ராணுவம் தேவை. அப்போ அதுக்கு பணம் தேவை. ஸோ கவர்மெண்ட் நீட் மணி டு டேக் கேர் ஆஃப் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். இந்த மாதிரி இப்போ கவர்மெண்ட்டுக்கு எங்கேருந்து பணம் வரும்? வேர் டஸ் த மணி கம் ஃப்ரம்? கவர்மெண்ட் நினைச்சதுன்னா வேணுங்கிற பணத்தை அச்சடிச்சு என்ன வேணுமோ அதை வாங்கிக்க முடியுமா? முடியாது. கவர்மெண்ட் வந்து எவ்வளவு பணம் அச்சடிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி கையில வந்து தங்க இருக்கும், அப்பதான் அச்சடிக்க முடியும். இதெல்லாம் முடியாது. ஏன்? வேல்யூ இருக்காது. அவ்வளவுதான். நீ பாட்டுக்கு பணத்தை அச்சடிலே இருந்தா அது பேப்பர் தான். பணத்துக்கு மதிப்பு இருக்கணும் இல்லையா? அப்ப மதிப்பு வேணும்னா உன் கையில எவ்வளவு கோல்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அடிச்சுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு அடிச்சுக்கணும். ஸோ அப்ப கவர்மெண்ட்டுக்கு மாத்திரம் எங்கேருந்து பணம் வரும்? இட் இஸ் மோஸ்ட்லி த்ரூ டாக்ஸஸ். நாம வந்து கட்டுற வரி, அந்த வரியில தான் கவர்மெண்ட்டுக்கு பணம். ஹூ பேஸ் த மணி டு த கவர்மெண்ட்? கவர்மெண்ட்டுக்கு யார் வரி கட்டுவா? கவர்மெண்ட் கட்டிக்கணும். We the people. நாம தான் கட்டணும். For what purpose we are paying the taxes? என்ன பர்பஸ்க்கு நீ வந்து டாக்ஸ் கட்டுற? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்கம் டேக்ஸ் கட்டுறன்னு வச்சுக்கோங்க. என்ன பர்பஸ்க்காக நீ இன்கம் டேக்ஸ் கட்டுற? நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதுக்காக இன்கம் டேக்ஸ் கட்டுறோம்? இந்த மாதிரி கொரோனா வந்தா அது இது கொடுக்கறதுக்காக நம்ம அப்படி நினைச்சு கட்டுறோம். கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன நினைச்சு கொடுக்குறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் நமக்கு நிறைய சர்வீஸ் பண்ணுது, அந்த சர்வீஸ் பண்ண கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுது. அதனால நம்ம சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பங்கை நம்ம நிறையா எதுக்காக? டு கெட் த பப்ளிக் சர்வீஸ். ரோடு, தண்ணி, எலக்ட்ரிசிட்டி தான் வீட்டு எலக்ட்ரிசிட்டி, ரோடு எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம என்ஜாய் பண்ணுறோம். பார்க்குக்கு நடந்து போனால், வாக்கிங் போகிறதுக்கு காலங்கள் போகிறோம், பார்க்கு, உடம்பு சரியில்லை டாக்டர் போகிறோம், ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ் நம்ம என்ஜாய் பண்ணுறோம். அந்த பப்ளிக் சர்வீஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு நம்ம வரி கொடுப்போம். இந்த வரி அது பேயிங் த டாக்ஸ் வாலண்டரி. யாராவது வாலண்டரியா டாக்ஸ் கட்டுறானா?
கவர்மெண்ட் அஷ்யூம் பண்ணிக்கோ, இன்னும் டியூ டேட்லாம் ஒன்றும் கிடையாது, நீ எப்போ வேணா போன வருஷம் சம்பாதிச்ச மட்டும் எப்போ வேணா வரி கட்டுன்னு சொல்லி டியூ டேட் கொடுத்து அதுக்கு ஃபைன் பெனால்ட்டி போடும்போதே நாமத்தை போடுறோம். நீ வந்து எதுவுமே கட்ட உன் இஷ்டத்துக்கு கட்டுனால எவ்வளோ ஒரு ரூபாய் கட்ட மாட்டாங்க, எவ்வளோ கட்டுவானா? கட்ட மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுது, நம்ம யாரும் வாரண்டே கட்ட போறது இல்லை. அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இட் இஸ் என்போர்ஸ்ட் ஆன என்ன பண்ணிட்டாங்க, இந்த டேட்ல நீ இவ்வளோ வரி கட்டணும். ஆர் ஆல் த பீப்புள் பேயிங் த டாக்ஸ்? எல்லாருமே நம்ம வரி கட்டுறோமா? ஆமா, ஏன் கட்டுறோம்? சில டாக்ஸ் நம்ம தெரிஞ்சு கட்டுறோம், சில டாக்ஸ் நம்ம தெரியாம கட்டுறோம். சம் டாக்ஸஸ் ஆர் பேயிங் knowingly, சம் டாக்ஸஸ் ஆர் பேயிங் unknowingly. சார் எவனா தெரியாம வரி கட்டுவானா? வரி கட்டுறான்ப்பா, ஆனா உனக்கு தெரியாது எப்படி கட்டுறாங்க. உதாரணமா இப்ப நாமளே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, உன்னுடைய வருமானம் வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அப்படின்னா 10 லட்சம் ரூபாய்க்கு 1,12,500 பிளஸ் அதுக்கு 4% சர்சார்ஜ் போட்டு, சாரி, ஹெல்த் எஜுகேஷன் செஷன் போட்டு கவர்மெண்ட் நம்ம கட்டுறோம். இது நீ உன்னுடைய வருமானத்துக்கு நீ வருமான வரி கட்டுற அப்படிங்கிறது உனக்கு தெரியும். இதுவே நம்ம கடையில போய் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறோம், ஒரு சாம்பார் பொடி வாங்குறோம், ஒரு மளிகை பொடி, புளி வாங்குறோம், உப்பு வாங்குறோம், இதுல சோப்பு வாங்குறோம், இதுல ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் என்ன டாக்ஸ் ரேட்டு, அதுக்கு என்ன வரி நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது நமக்கு யாராவது தெரியும். நீ வந்து பிஸ்கட் வாங்கும்போது பிஸ்கட்டுக்கான காசு மாத்திரம் கொடுக்கணும், அந்த பிஸ்கட்டுக்கான வரியும் சேர்த்து கவர்மெண்ட்டை கொடுக்க சொல்லி நீ மளிகை கடை கொடுக்கணும். அப்ப நீ உனக்கு தெரிஞ்சு கொடுக்குறியா தெரியாம கொடுக்குறியா? எப்பயாவது நம்ம பிஸ்கட் வாங்கும்போது இந்த பிஸ்கட்ல கவர்மெண்ட்டுக்கு நான் இவ்வளவு வரி கொடுக்குறேன் அப்படின்னு நீ எப்பயாவது நினைச்சு பார்த்திருக்கியா? நீ ஒரு சோப்பு வாங்குற, சோப்பு வாங்கும்போது இதுல வந்து 30 ரூபா சோப்பு, இதுல 28% டாக்ஸ் அப்படின்னா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபா 40 பைசா நான் கவர்மெண்ட்டுக்கு இதுல வரி கொடுக்குறேன் அப்படின்னு உனக்கு எதுக்காவது தெரிஞ்சிருக்கா? அந்த 5 ரூபா 40 பைசால 2 ரூபா 70 பைசா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் 2 ரூபா 70 பைசா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தெரியுமா? தெரியும். ஸோ சில டாக்ஸ் நம்ம தெரிஞ்சு கட்டுறோம், இன்கம் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ், பர்சனல் டாக்ஸ், இதெல்லாம் நம்ம சம்பளத்துக்கு பிடிச்சோம்னா கிடையாது. சில டாக்ஸ் நம்ம தெரியாம கட்டுறோம், மளிகை கடைக்காரன் மூலியமா, இந்த மாதிரி ஒவ்வொருத்த மூலியம், நகைக்கடைக்காரன் மூலியமா, சரவணா ஸ்டோர் மூலியமா, இந்த மாதிரி நிறைய பேர் மூலியமா நம்ம இன்டைரக்டா வரி கட்டிட்டு தான் இருக்கோம். எல்லாருமே வரி கட்டிட்டு தான் இருக்கோம். ஒன்றும் இல்லை, நீ ஒரு மாசம் இந்த மாசம் நினைச்சுக்கோ உன் கையில 10,000 ரூபாய் சம்பளம் வரும்னு வச்சுக்கோ. இந்த 10,000 ரூபாய்க்கு என்னென்ன பொருள் வாங்குற, எல்லா பொருளும் நான் ஜிஎஸ்டி பொருளாக தான் வாங்குவேன், ஜிஎஸ்டி பில்லு போட்டு தான் வாங்குவேன் நீ முடிவு. மெடிக்கல் பொடியா, ஜிஎஸ்டி பில்லு போட்டு வாங்க. அதே மாதிரி மளிகை கடை பொரியா, ஜிஎஸ்டி பில்லு போட்டு வாங்கு. ஹோட்டல்ல சாப்பிட போறியா, ஜிஎஸ்டி ஹோட்டலா போய் சாப்பிடு. இந்த மாதிரி உன்னுடைய 10,000 ரூபாய்க்கும் நீ வந்து ஜிஎஸ்டியா போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருந்தாலும் அந்த 10,000 ரூபாயில 28%, 18%, 12% இப்படி இருக்கு, ஆவரேஜா 12%. உன்னுடைய 10,000 ரூபாயில என்னாச்சு, ஒரு 1000 ரூபாயிலேருந்து 2,000 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு வரல. கட்டுவா? இது நீ தெரிஞ்சு கொடுத்தியா? இல்லை. கேட்டா யாரும் தெரிஞ்சு கொடுக்குறாங்களா? யாருக்கும் தெரியாது. இஸ் எனிஒன் ஸ்பேர்ட் ஃப்ரம் த டாக்ஸ் பர்டன்? சார் வரி எல்லாம் தெரியாம கொடுக்க கூடாது சார், நம்ம கொடுத்துறோம், இனிமேல் நான் தெரிஞ்சுதான் கொடுப்பேன், நான் கொடுக்க மாட்டேன் சார், அதனால கடுக்காம இருக்க முடியாது. ஈவன் பிச்சைக்காரனால கூட வரி கொடுக்காம இருக்க முடியாது. சார் பிச்சைக்காரன் பேன் நம்பரா சார் இருக்கு, அவன் எப்படி சார் கட்டுவான் கேட்குறேன். பிச்சைக்காரனுக்கு பேன் நம்பர் இருக்கா சார், அவன் எப்படி வரி கட்டுவான்? நியாயமான கொஸ்டின் தான். அஷ்யூம் பண்ணிட்டு ஒரு பிச்சைக்காரன் ஒரு சிகரெட் வாங்குறான்னு வச்சுக்கோ, ஒரு சிகரெட்டோட விலை 10 ரூபாய் அப்படின்னா அந்த 10 ரூபாய் சிகரெட்டோட விலைனா கிடையாது. உண்மையிலே ஒரு சிகரெட்டோட விலை 3 ரூபா 50 பைசா. அந்த பொட்டி கடைக்கார மார்ஜின் 50 பைசா கொடுத்தா நடக்கும். பாக்கி 6 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு செஸ்ஸாகவும் டாக்ஸாகவும் ஜிஎஸ்டியாகவும். சிகரெட்டுக்கு எவ்வளவு தரணும் டாக்ஸ்? காஸ்ட் பிரைஸ்ல 28% ஜிஎஸ்டி. அது இல்லாம ஒரு சிகரெட்டுக்கு லென்த்தை பொறுத்து, ஃபில்டரை பொறுத்து, கோல்டு ஃபில்டர் லென்த் வந்து கிங்ஸ் அப்படின்னா 3 ரூபா 65 பைசா ஒரு சிகரெட்டுக்கு அடிஷனல், இந்த 28%. இதுவே சாதா சிகரெட்டா இருக்கு, ஒரு சிகரெட்டுக்கு 2 ரூபா 50 பைசா வரும். சிகரெட்டோட லென்த்து 63 மில்லிமீட்டர் ஏதோ கணக்கு இருக்கு, அதுக்கு கம்மியா இருந்தாக்க 1.5 ரூபாய் வரும். இது இல்லாம அடிஷனல் செஸ் வேற 5%ல இருந்து 20% அடிஷனல் செஸ். ஸோ இந்த மாதிரி சிகரெட்டுக்கு நம்ம வரி கட்டுறோம். எவ்வளவு கட்டுறோம் அப்படின்னா 5 ரூபா ப்ராடக்ட்டுக்கு 6 ரூபா வரி கட்டுறோம். அப்ப
இந்த சிகரெட்டுக்கான வரி யாருக்கு போகுது அப்படின்னா, எக்ஸைஸ் டியூட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும், வேட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். ஆனா இப்ப ரெண்டுமே கிடையாது. அப்ப இந்த எக்ஸைஸ் டியூட்டியா போயிட்டு இருந்த காசு இப்ப ஜிஎஸ்டிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சிஜிஎஸ்டி போகும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எஸ்ஜிஎஸ்டி போகும். ரெண்டு பேருக்கும் வரி உண்டு தான். ரெண்டு பேருக்குமே பங்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ்? டியூட்டினா என்ன, டாக்ஸ்னா என்ன? டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் பேலன்ஸ் ஷீட்ல டேலில பார்த்துருக்கோம். டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், கடமைகளும் வரிகளும். அதுவா? டியூட்டி அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் லெவிட் ஆன் குட்ஸ். பொருள் மேல போட்டா டியூட்டி, ஆளு மேல போட்டா டாக்ஸ். டியூட்டினா என்ன, டாக்ஸ்னா என்ன? பொருள் மேல போட்டா டியூட்டி, ஆளு மேல போட்டா டாக்ஸ். பொருள் மேல போட்டா டியூட்டி. எக்ஸாம்பிள், எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி, இதெல்லாம் யார் வெளிப்படுறாங்க? டாக்ஸ் லெவிட் ஆன் பர்சன், இன்கம் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ், ப்ரொஃபஷனல் டாக்ஸ். வேட் டாக்ஸ், வேட் வந்து டாக்ஸா டியூட்டியா அப்படின்னா கண்டிப்பா அது டாக்ஸ். ஏன்னா டியூட்டி கிடையாது. ஏன்னா பொருள் மேல வரி கிடையாது, பொருள் மதிப்புல வரி. நீ உன்னுடைய செல்லிங் ஆக்டிவிட்டிக்கு வரி. நீ சேல் பண்ணனா உனக்கு வரி கிடையாது, ரைட்டா? ஆனா கஸ்டம்ஸ் அப்படி கிடையாது. நீ பொருளை இறக்குமதி பண்ணாலே வரி. இறக்குமதி பண்ணி விற்கணுங்கிறது சொந்த யூஸ் எடுத்து வந்தாலும் வரி. எக்ஸைஸ் டியூட்டி, நீ பொருளை உற்பத்தி பண்ணினாலே வரி. நான் இருக்கேன், ஒரு ஐஸ்கிரீம் ஃபேக்டரி வச்சிருக்கேன், ஒரு நாளைக்கு 50 ஐஸ்கிரீம் ப்ரொடியூஸ் பண்றேன். திடீர்னு கொரோனாவால லாக்டவுன் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல. பட் 50 ஐஸ்கிரீம் இன்னைக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். காலம்பரம் 10 மணிக்கு கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னோட வீட்டுக்கு அப்ப என்ன பண்றேன், இந்த 50 ஐஸ்கிரீமை நான் மாத்திரமே உட்காந்து தின்னுட்டேன். அப்ப கவர்மெண்ட்டுக்கு நான் டாக்ஸ் கட்டணுமா வேண்டாம்னா டாக்ஸ் கட்டணும். ஏன்னா எக்ஸைஸ் டியூட்டி ரிமூவ்டு ஃப்ரம் த ஃபேக்டரி அண்ட் கேம் இன்டு அவர் ஸ்டமக், வயிற்றுல வந்து. அதனால பொருளை உற்பத்தி பண்ணிட்டா வரி உண்டு, எக்ஸைஸ் டியூட்டி. ஆனா பொருளை வித்தாதான் வரி, ஸ்டேட் கவர்மெண்ட் விற்கிறத. ஸோ வேட் வந்து டாக்ஸ். டாக்ஸஸ் வந்து எப்படி கிளாசிஃபை பண்றாங்க மெயினா? There are two types of taxes, namely direct taxes and indirect taxes. இந்தியாவில் மொத்தம் 2 வகையான டாக்ஸ் இருக்கு. ஒன்று டைரக்ட் டாக்ஸ், இன்னொன்று இன்டைரக்ட் டாக்ஸ். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ்? டைரக்ட் டாக்ஸ்க்கும் இன்டைரக்ட் டாக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, டைரக்ட் டாக்ஸ் இட் இஸ் லெவிட் டைரக்ட்லி ஆன் த பர்சன். நேர ஆள் மேல போட்டா டைரக்ட். Incidents and the impact are on same person, tax burden cannot be passed down. இன்சிடென்ட் ஆகட்டும், இம்பாக்ட் ரெண்டுமே வந்து இவனுக்கு தான். இவனுக்கு வந்து வாங்கின டாக்ஸ், இவன் தலையில விழுந்த டாக்ஸ் இவன் வந்து பாஸ் பண்ணி கட்டிதான். எக்ஸாம்பிள், இன்கம் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ். இவன் சம்பாதிச்ச காசுக்கு இவன் தான் டாக்ஸ் கட்டான். பட் சேல் டாக்ஸ் அப்படி கிடையாது. டாக்ஸ் பர்டன் கேன் பி பாஸ் இன்டைரக்ட். எக்ஸாம்பிள், எக்ஸைஸ் டியூட்டி, ஜிஎஸ்டி. அடுத்தது tax. There are two kind of taxing method. One is called the progressive rate of taxing. Tax levying method ல ரெண்டு இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா progressive rate of method, இன்னொன்னு பாத்தீங்கன்னா regressive method. அது என்ன சார் progressive rate of method tax அப்படின்னா, இந்த progressive rate of tax method rich people pay more tax, middle class people pay medium tax, whereas poor people doesn't pay any tax. இந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் progressive rate of tax. இன்கம் tax ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 1920 என்ன இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எ பர்சன் இஸ் அன் இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் பிலோ 60 ஏஜ் அப்படின்னா அவருக்கு என்ன டாக்ஸ் அப்படின்னா, up to 2.5 mil, the person who are all poor, they don't need to pay tax. From 2.5 lakh to 5 lakh to 5% tax, middle class people. Whereas 5% to 10 lakh, 12,500 plus 20%, middle income people adjusting. If a person receiving income more than 10 lakh and 12,500 plus 30% above the income of this 10 lakh. Suppose if the same person, here I mentioned as it is 1 crore, not 1 crore, 50 lakhs. Suppose if a same person receives 50 lakhs,
he have to pay additional surcharge at the rate of 10%, tax on tax. Whatever the tax he have to pay, along with the tax he have to pay surcharge at the rate of 10% plus tax plus surcharge மேலே நீங்கள் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ஃபீஸ் at the rate of 4%. இதுக்கு பேர் தான் என்னன்னா ப்ராக்ரெசிவ் ரேட் ஆஃப் டாக்ஸ். பணக்காரனுக்கு அதிகமாக இருக்கும், ஏழைக்கு கம்மியாக இருக்கும். இதுதான் ப்ராக்ரெசிவ் ரேட். வேற ரெக்ரெசிவ் நேச்சர் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டாக்ஸ். இப்போ சாதாரணமாக ஒரு பிச்சைக்காரன் போய் கடையில் ஒரு பாக்கெட் கோல்டு பில்டர் வாங்குறா, அவனுக்கு அந்த 100 ரூபாய் தான், அவனுக்கு அதே ஜிஎஸ்டி தான். டாட்டா வந்து கார்ல வந்து ஒரு பாக்கெட் கோல்டு பில்டர் வாங்குறாரு, இவர் டாட்டா பில்லாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக ரேட் அதிகம், அவனுக்கு அதே டாக்ஸ். இதுக்கு பேர் தான் ரெக்ரெசிவ் நேச்சர் ஆஃப் டாக்ஸ். இந்த மாதிரி டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? ஆர்டிகல் 265 தான் அதிகாரம். ஆர்டிகல் 265 of the Constitution says, என்ன சொல்லுது? No tax shall be levied or collected by except authority of law. கவர்மெண்ட் வந்து எங்க அதிகாரம் கொடுத்திருக்கு அப்படின்னா ஆர்டிகல் மூலியமா கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு. சட்டம் போட்டுதான் நீங்க டாக்ஸ் கலெக்ட். So thus article 265 says about the collection of tax as mentioned. ஆர்டிகல் 265 என்ன சொல்லுது அப்படின்னா டாக்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணணும்னு கேட்டா that must be முதல்ல ஒரு சட்டம் போடுது. The law must authorize the tax. அந்த டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்றதுக்கு ஆதரைஸ் பண்ணிருக்கணும். The tax must be levied and collected according to that. நீ என்ன சட்டம் போட்டிருக்கோ அந்த சட்டப்படி தான் டாக்ஸை சட்டப்படி விதிச்சு சட்டப்படி கலெக்ட். முதல்ல சட்டம் போடு, அந்த சட்டத்துல டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு ப்ரொவிஷனை வைக்கி அந்த ப்ரொவிஷன் படி டாக்ஸை லெவி பண்ணி கலெக்ட் இப்படின்னு ஆர்டிகல் 265 சொல்லிட்டு. So, as per the Article 265, taxation can be done through legislation, either by way of Parliament or by way of Assembly legislation. Chennai Corporation, they cannot pass that. இப்போ ரெண்டு வகையான கவர்மெண்ட் இருக்குன்னு பார்த்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. அப்ப யாருக்கு யார் வரி போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை வராது அப்படின்னா அதுக்கு அரசியலமைப்பு சட்டத்துல இடம் இருக்கு. Article 246 says allocation of the tax between union and state government are clearly mentioned. Article 246 என்ன சொல்லுதுன்னா யார் என்ன டாக்ஸ் வசூல் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியரா ஒரு ஷெட்யூல் போட்டு இந்த ஷெட்யூல்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த ஷெட்யூலுக்கு 7th ஷெட்யூல், 7வது அட்டவணை. நிறைய அட்டவணை இருக்கு, அதுல 7வது அட்டவணை. இந்த 7வது அட்டவணையில என்ன இருக்கு அப்படின்னா அதுல 3 லிஸ்ட் இருக்கு. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி. என்னென்ன லிஸ்ட் இருக்கு? யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு 3 வகையான லிஸ்ட். யூனியன் அப்படின்னா ஒற்றுமைன்னு அர்த்தம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நமக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். யூனியன் அப்படின்னா ஒற்றுமை, அப்போ ஒன்றுபட்ட இந்தியா, சென்ட்ரல். ஓகேவா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்றதெல்லாம் யூனியன் லிஸ்ட்ல வரும். ஸ்டேட் கவர்மெண்ட் லெவி பண்ணக்கூடிய டேக்ஸ் எல்லாம் ஸ்டேட் லிஸ்ட்ல வரும். கன்கரண்ட் லிஸ்ட்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து சட்டம் போடுறாங்க, ஆனால் டாக்ஸ் வசூல் பண்ண முடியும். அதுக்கு பேர் கன்கரண்ட் லிஸ்ட். எக்ஸாம்பிள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இவனும் ஆக்ட் பாஸ் பண்ணிக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் போட்டுக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஆக்ட். ஃபாரஸ்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கையிலையும் ஃபாரஸ்ட் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் கையிலையும் ஃபாரஸ்ட் இருக்கு. இவங்க தனியா இவங்க ஃபாரஸ்ட் ஆக்ட் பாஸ் பண்ணிக்கலாம், அவங்க தனியாக அவங்க ஃபாரஸ்ட்டுக்கு ஆக்ட் பாஸ். தட் இஸ் கால்டு கன்கரண்ட். ஸோ இந்த மாதிரி அலோகேஷன் ஆஃப் த சப்ஜெக்ட் எதாவதுலாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன வரி கலெக்ட் பண்ண அதிகாரம் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன வரி கலெக்ட் பண்ண அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து வரி கலெக்ட் பண்ண அதிகாரம் கிடையாது, ஆனால் சட்டம் போட்டு பாதுகாத்துக்கலாம். அதுக்கு யாருக்கு தனித்தனியாக. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ் என்ட்ரி நம்பர் 86 இன்கம் டேக்ஸ் அதர் தேன் அக்ரிகல்ச்சர் சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ அக்ரிகல்ச்சருக்கு வருமானம் வரி போடுறதுக்கு யாருக்கு பவர் இருக்கு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பவர் இருக்கு. அதனால அவன் நில வரி வசூல் பண்ணுறான் ஸ்டேட் கவர்மெண்ட்.
சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் கிடையாது. அக்ரிகல்ச்சர் தவிர பாக்கி எல்லாத்துக்கும் வரி போட முடியும். யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். அக்ரிகல்ச்சருக்கு பவர் கிடையாது. பட் அவன் இன்டைரக்டா வரி போடுறான், அது வேற விஷயம். வேறஸ் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் இன்கம் டேக்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் வரி. அதே மாதிரி எக்ஸைஸ் டியூட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் லெவி பண்ண முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட் லெவி பண்ணும். எல்லா ப்ராடக்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்ணுவான் எக்ஸப்ட் ஆல்கஹால். ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டா, ஆல்கஹாலை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா சென்ட்ரல் கவர்மெண்ட் வரி போடுவான், கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தினாக்க எடப்பாடி, டாஸ்மாக் எடப்பாடி. டாய்லெட் சோப்பு, ஹேண்ட் வாஷ், சானிடைசர் சென்ட்ரல் கவர்மெண்ட். ரைட்டா? ஓகே. இந்த மாதிரி யார் எதுக்கு வரி போடணும் அப்படின்னு சொல்லி 7வது ஷெட்யூல்ல கிளியரா பேசுறாங்க. ஓகேவா? அடுத்தது இப்ப நம்ம ஜிஎஸ்டி பத்தி போறோம். ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேருமே சேர்ந்து போறோம், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து கொண்டுட்டாங்க. ஜிஎஸ்டி போறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி நல்ல டாக்ஸ் கெட்ட டாக்ஸ் டிஸ்கஷன். ஒரு விஷயம் புதுசா வருது, அதை நம்ம ஏற்றுண்டாகணும் அப்படின்னா ஏற்கனவே என்ன விஷயம் இருந்தது, அந்த விஷயத்துல என்ன குறைபாடு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த குறைபாடை ஜிஎஸ்டி ரெக்டிஃபை பண்ணுதா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நம்ம அந்த விஷயத்தை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீ வந்து ஒரு கடைக்கு போற, ஒரு டிவி வாங்கணும்னு போற, நீ வாங்க போறது எல்ஜி டிவி வாங்கறதுக்கு. நீ என்ன டிவி வாங்க போற? எல்ஜி டிவி. அந்த கடைக்காரன் வந்து, சார் எல்ஜி வாங்காதீங்க சார், அதுக்கு பதிலாக ஷார்ப்னு ஒரு டிவி இருக்கு, அதை வாங்க. ஏன் நான் இந்த எல்ஜி டிவி தான் வாங்க வந்தேன், நான் ஏன் ஷார்ப்பை வாங்கணும்? எல்ஜி டிவியை விட விலை கம்மியா இருக்கு, எல்ஜி டிவியை விட விலை அட்வான்டேஜ். மொபைல் வாங்க போற, நீ ஆப்பிள் மொபைல் 50,000 கொடுத்து வாங்கலான்னு போற, ஆனா அதுல என்ன ஃபியூச்சர் இருக்கோ அதை தாண்டி ஃபியூச்சர் விவோல 5,000 இருக்குங்க. நீ ஆப்பிள்ல என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு காட்டுறியோ அதே ஃபியூச்சர் 5,000 மொபைல் இருக்கு, ஏன் நீ போய் ஆப்பிள வாங்குற? அப்ப வந்து அந்த கடைக்காரன் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஆப்பிளை விடவும் என்னென்ன அட்வான்டேஜ், இன்னும் சொல்ல போனா அதை விட இந்த கேமரா என்னென்ன அட்வான்டேஜ். அந்த மாதிரி ஜிஎஸ்டி ஒரு நல்ல டாக்ஸ் அப்படின்னா இதை எது கூடயாவது கம்பேர் பண்ணணும். எது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, எது கூட கம்பேர் பண்ணலாம், இதுக்கு முன்னாடி என்ன டாக்ஸ் இருந்ததோ அந்த டாக்ஸ் கூட ஜிஎஸ்டி. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன டாக்ஸ் இருந்தது ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடினா? வேட். என்ன டாக்ஸ் இருந்தது? வேட்ல இருந்தா ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி நல்ல டாக்ஸா கெட்ட டாக்ஸாங்கிறது எப்படி கம்பேர் பண்றதுன்னா, வேட்டை வச்சுதான் டாக்ஸ். வேட் எப்போ வந்தது? 1996 இருந்தது. அப்ப வேட்டும் புது டாக்ஸ் தான் இல்லையா? ஜிஎஸ்டி 2017 வந்தது, 1/7/2017. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வேட் இருந்தது, வேட் சரியில்லை தான் ஜிஎஸ்டி. வேட் எப்படா வந்தது? அப்பயே இருந்ததா? கிடையாது. 1950 இருந்து இந்தியா சுதந்திரம் வாங்கினதுல இருந்து ஜெனரல் சேல் டாக்ஸ் தான் இருந்தது. செகண்ட் சேல்ஸ் லோ டாக்ஸ் வந்து கிடையாது, ஒட்டி வச்சிருக்காங்க. திருச்சியில இருந்து ஒரு ஆள் கிளம்புன தமிழ்நாட்டுக்காரன், அவன் தான் இந்த சர்வீஸ் டாக்ஸையும் வேட்டையும் கண்டுபிடிச்சான். இந்த தமிழ்நாட்டுக்காரனுக்கு இருக்கிற மாதிரி மூளை ஒரு வேலைக்கு இருக்கு. இவன் மூளையை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டேங்க, நாட்டை குட்டிட்டு ஆக்கி. இந்த மாதிரி தான் ஒருத்தன் தமிழ்நாட்டில் திருச்சி பக்கத்துல. அவர் பேர் என்னன்னா டாக்டர் ராஜா செல்லையா. டாக்டர் ராஜா. இந்த சர்வீஸ் டாக்ஸ் வந்த கதையை உங்களுக்கு சொல்லுங்க. எந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் 2 வகையான டாக்ஸ் இருக்கு. ஒருத்தன் பிசினஸ் 2ஆ பிரிங்க, கவர்மெண்ட்டுக்கு என்ன ஐடியா சொல்ல பாருங்க சார் ராஜா சொல்லியா. பிசினஸ் 2ஆ பிரிங்க, ஒன்னு சர்வீஸ், இன்னொன்னு மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரேடிங். மேனுஃபேக்சரிங் அண்ட் ட்ரேடிங்ல பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணினா எக்ஸைஸ் டியூட்டி வரும், வித்தா சேல் டாக்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட். ரைட்டா? அப்ப பொருளை மேனுஃபேக்சரிங் பண்றவங்க 2 வகையான டாக்ஸ் வருது. என்ன? ஒன்னு எக்ஸைஸ் டியூட்டின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வருது, வேட்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் வருது. ஆனா இந்த எக்ஸைஸ் டியூட்டியும் வேட்டும் அந்த பொருளை மேனுஃபேக்சரிங் பண்றவன் அவனா கையை விட்டு கட்டுறானா? கிடையாது, கஸ்டமர்கிட்ட இருந்தா வாங்கிட்டான்.
அப்ப வந்து லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் வேட்டோ ஜிஎஸ்டியோ வந்துட்டே தான் இருக்கும். சர்வீஸ் இது வேட்டோ அல்லது சர்வீஸ் டேக்ஸும் வந்துட்டு தான் இருக்கும். எக்ஸைஸ் ஆனா அதே கம்பெனி நஷ்டம் வந்ததுன்னா இன்கம் டேக்ஸ் கட்ட மாட்டோம் இல்லையா? அப்ப இன்கம் டேக்ஸ்ங்கிறது என்னன்னா இன்கம்ல கட்டணும். ஒரு கம்பெனியில இன்கம் இருந்தது டாக்ஸ் கட்டுவோம், இல்லைன்னா கட்ட மாட்டோம். அதன்படி எக்ஸைஸ் டியூட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கு பொருள் மேனுஃபேக்சரிங். ஆனால் இதே சர்வீஸ் பண்ணுறவன்ட்ட பாருங்க, அவங்ககிட்ட இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எந்த வருமானம் வரமாட்டேங்குது. சரி சார், இந்த சர்வீஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, இந்த சர்வீஸ்லாம் டாக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராஜா சொல்லியா ஒரு ஆலோசனை நான் போடலாம் சார் சர்வீஸ் டேக்ஸ். இந்த சர்வீஸ் டேக்ஸை போடணும் அப்படின்னு நினைக்கும் போது சட்டத்தில் திடீர்னு இந்த மாசமே பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணி அவனை கொண்டு வர முடியும். என்ன பண்ணுறது? 1994 ஃபினான்ஸ் ஆக்ட்ல ஒரு சொருகல் சொல்றாங்க. 3 விதமான சர்வீஸ்க்கு இனிமே வந்து சர்வீஸ் டேக்ஸ் உண்டு. இன்சூரன்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, அப்புறம் இதே மாதிரி இன்னொரு சர்வீஸ், மொத்தம் 3 சர்வீஸ். போஸ்டல் கொரியர் சர்வீஸ். இந்த 3 சர்வீஸ்க்கும் இனிமேல் சர்வீஸ் பண்ணா டாக்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லி ஃபினான்ஸ் ஆக்ட் மூலமா கொண்டு வராங்க. அப்ப 1994 ஃபினான்ஸ் ஆக்ட் வரும்போது இந்தியா முழுக்கவே மொத்தமே 400 அசஸ்ஸி தான் இருந்தாங்க. கவர்மெண்ட்டுக்கு 400 கோடி ரூபாய். கவர்மெண்ட் அதுல ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1994 400 கோடில இன்னைக்கு எவ்வளவுன்னு போட்டுப்பாங்க. அப்ப ஓஹோ இதுல டாக்ஸ் இருக்கு போல ஒரு வருமானம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா செல்லையா தான் இந்த டாக்ஸ் கண்டுபிடிச்சு கவர்மெண்ட் சொல்லி 400 கோடி ரூபாய் போட்ட வருஷம். அடுத்த வருஷம் பார்த்தோம் இன்னொரு 10-15 வயசா விட்டான். 19 சர்வீஸோ 12 சர்வீஸ். அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தோம். அப்புறம் இந்த மாதிரியே போட்டுட்டே வந்தா 2005 2006 பார்த்தீங்கன்னா 119 சர்வீஸ்க்கு டாக்ஸ் உண்டு. எவ்வளவு பேர் இருக்காங்க? அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. கரெக்டா கவர்மெண்ட்டுக்கே வந்து 97,000 கோடி வருமானம் வருஷத்துக்கு. 400 கோடியில் ஆரம்பிச்சது 5 வருஷத்துல 97,000. இதுல நம்ம ஆளுக்குலாம் வந்து டவுட் வேற வந்துருக்கு. ஒரு ஐயர் இருக்கா, ஐயர் என்ன பண்றாரு, கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. மாசம் ஒரு 10 கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. ஒரு கல்யாணத்துக்கு ஒரு 20,000 சார்ஜ் பண்றாரு. மாசம் எவ்வளவு? 2 lakhs ஆகும். அப்ப வருஷத்துக்கு 24 lakhs கலெக்ட் பண்றாரு. அவருக்கு டவுட் வந்துச்சு, நான் பண்றது சர்வீஸ் தானே, எனக்கு டாக்ஸ் வந்து. இன்னொருத்த அந்த மாதிரி தான் பார்க்கர்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்ல பணத்தை பாடி நம்மளே அவன் தான் எடுத்துன்னு போறான். அது வேற. அவரு சார் நான் பாடி எடுத்துட்டு போறேன் சார், அந்த சர்வீஸ் பண்றேன், எனக்கு டாக்ஸ் உண்டா? வருஷத்துக்கு எனக்கு இவ்வளவு தேவை. அப்படியா? உனக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல நீ டர்ன் ஓவர் பண்றியா? ஆமா சார். அப்ப டாக்ஸ் வந்து. அப்ப கவர்மெண்ட் பாக்குறான், ஒவ்வொருத்தருக்கும் டவுட் வந்தது, எனக்கு சர்வீஸ் டாக்ஸ் உண்டா, எனக்கு சர்வீஸ் டாக்ஸ் உண்டா, எனக்கு சர்வீஸ் டாக்ஸ் உண்டா. கவர்மெண்ட் அப்பதான் புரிஞ்சுக்க, ஓஹோ இங்க நிறைய பேர் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வருஷம் சர்வீஸ்ல 10 லட்சம் ரூபாய்க்கு மேல நிறைய சர்வீஸ் பண்றாங்க. அப்ப போடுற டாக்ஸ் போட்டான் சர்வீஸ். யாரால? ராஜாச்சி தமிழ்நாட்டுக்காரனால தான் இன்னைக்கு இந்தியாவே அந்த மாதிரி வேட்டு சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி 2 கண்டுபிடிச்சாங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரன். எதுக்காக இந்த வேட்டும் சர்வீஸ் டாக்ஸும் வந்தது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த சிஸ்டம் சரியில்லை. அதனால ராஜா செல்ல என்ன பண்ணிருக்கா, வேட்டையும் சர்வீஸ் டாக்ஸையும் ரெக்கமெண்ட் பண்ணி. அப்ப வேட்டும் சர்வீஸ் டாக்ஸும் உள்ள வந்ததுக்கு ரீசன் ஏற்கனவே இருக்கிற டாக்ஸ் சரியில்லைன்னு தானே. அப்ப ஏற்கனவே இருக்கிற டாக்ஸ்ல என்ன சரியில்லை, வேட் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கணும் அதை பார்க்கணும். அப்புறம் வேட் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்ல என்ன சரியில்லை, அது வந்து ஜிஎஸ்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்ப ஜிஎஸ்டில எது சரியில்லை, எது கரெக்டா இருக்கு, அதுவே விஷயம். ஜிஎஸ்டில எது சரி இப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? இதை வந்து ஒரு சின்ன சம்மு மூலியமா வந்து நாம உங்களுக்கு நான் இதை எக்ஸல்ல ஒரு சின்ன சம் மூலியமா உங்களுக்கு நான் இதை ஒரு சின்ன சம். இந்த முடியும் போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி பத்தி ஒரு நல்ல நாலேஜ் இருக்கு.
அதுக்கு பொதுவாக ப்ராடக்ட் எப்படி வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சர்கிட்ட வரும். ஃபர்ஸ்ட் யார்கிட்ட வரும் ப்ராடக்ட்? யார் பண்ணுவா? மேனுஃபேக்சரிங் யார்கிட்ட வரும்? டீலர்ட்ட யார்கிட்ட வரும்? ரீட்டைலர். அப்படி போகும். மேனுஃபேக்சரிங் யார்கிட்ட வரும்? டீலர்ட்ட யார்கிட்ட போகும்? ரீட்டைலர். ரீட்டைலர்ட்ட யார்கிட்ட போகும்? கஸ்டமர். அசீவ் பண்ணிக்கோ, ப்ராடக்ட் வந்து மொபைல் ஃபோன். சேல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 வச்சு எம்ஆர்பி. டேக்ஸ் ரேட்டு அட் த ரேட் ஆஃப் 10%. இதே எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். வேட்டுக்கு முன்னாடி 3 வகையான சிஸ்டம் இருந்தது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று வந்து சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன் மெத்தட். ஒன்று வந்து என்ன மெத்தடு? சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன் மெத்தட். First method is method single point taxation. There are 3 methods. Single point taxation. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன் அப்படிங்கிற மெத்தட். மெத்தடு மல்டி பாயிண்ட் டாக்ஸ். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன். வேட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி 3 சிஸ்டம் இருந்தது. 3 சிஸ்டமும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன் மெத்தட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா நார்த் இந்தியா, நார்த் ஈஸ்டர்ன் சைட்ல ஃபாலோ பண்ணாங்க. மல்டி பாயிண்ட் யார் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா சென்னை ஏரியா, சென்னை ரீஜியன்ல பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ஆந்திரா கர்நாடகா தான் நம்மகிட்ட தான் இருந்தது சென்னை ரீஜியன். லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன் யார் பண்ணிட்டு இருந்தா வெஸ்டர்ன் ரீஜன்ல கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெஸ்டர்ன் எக்ஸாம் இந்தியா வந்து 5 வகையான சோனா பிரிச்சிருந்தாங்க. நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட், சென்ட்ரல். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. தேர் ஆர் 3 கைண்ட் ஆஃப் டாக்ஸேஷன் மெத்தட். சிங்கிள் பாயிண்ட், மல்டி பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட் மெத்தட்லையும் எப்படி டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அது ஏன் சரியில்லை, அது என்ன பிரச்சனை, வேட்டுக்கு வந்தது அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் ரிமைன் சேம். செல்லிங் பிரைஸ் 10,000, டாக்ஸ் 10%. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன். பொருள் எப்படி போகும் அப்படின்னா மேனுஃபேக்சர்ல இருந்து டீலர்ட்ட போகும், டீலர்ட்ட இருந்து ரீட்டைலர், ரீட்டைலர் இருந்து கஸ்டமர். ஓகேவா? கேஸ் 1ல இது வந்து என்ன? கேஸ் 1 சேல். மேனுஃபேக்சரரு அந்த ப்ராடக்டை 10,000 ரூபாய் ப்ராடக்ட் அப்படின்னா அதே 10,000க்கு விற்க முடியும். ஓகேவா? எவ்வளோ விற்கிறாரு? ஒரு 2,000 ரூபாய்க்கு இல்லை ஒரு 5,000 ரூபாய்க்கு விற்கிறாரு. 5,000 ரூபாய்க்கு அதுக்கு எவ்வளோ டாக்ஸ் போடுவாரு? அட் தி ரேட் ஆஃப் 10%. எவ்வளவு? 500 ரூபாய். அப்ப 5,500 ரூபாய்க்கு யார் போடுவா? டீலர். சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன் அப்படின்னா இந்த முதல் பாயிண்ட் மாத்திரம் தான் டாக்ஸ், பாக்கி டாக்ஸ் ஜீரோ. இந்த டீலர் 5,500 ரூபாய்க்கு வாங்கி ரீட்டைலுக்கு எவ்வளவு விற்பான் அப்படின்னா ஒரு 7,000 ரூபாய்க்கு விற்கலாம். எவ்வளவு விற்கும்? 7,000. இப்ப ஏதாவது டாக்ஸ் போடுவானா? போட மாட்டேன். அப்ப ரீட்டைலருக்கு ரீட்டைலர் கஸ்டமர் என்னத்துக்கு விற்கிறான்? 10,000 ரூபாய்க்கு விற்கிறான். அவன் ஏதாவது டாக்ஸ் போடுவானா? போட மாட்டான். அப்ப கஸ்டமர் எவ்வளவு கலெக்ட் பண்ணுவான்? 10,000. அந்த சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன்ல என்ன பிரச்சனை அப்படின்னா டாக்ஸ் டியூ டு கவர்மெண்ட். டாக்ஸ் டியூ டு கவர்மெண்ட்.
10,000 ரூபாய்க்கு 10% எவ்வளவு? டாக்ஸ் கலெக்டட் பை கவர்மெண்ட் எவ்வளவு? டாக்ஸ் கலெக்டட் பை கவர்மெண்ட் எவ்வளவு? 500. அப்ப கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகினா கவர்மெண்ட்டுக்கு 500 ரூபாய் எப்படி லாஸ்? கலெக்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட்ல இருந்து கலெக்டட் அமௌண்ட்டை கழிச்சா என்ன கவர்மெண்ட்டுக்கு? ஸோ அண்டர் சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன் மெத்தட்ல கவர்மெண்ட். அதனால இதுவே மல்டி பாயிண்டா இருந்தா எப்படி? சேம் எக்ஸாம்பிள். இப்போ வந்து சிங்கிள் பாயிண்ட்டுக்கு பதிலாக மல்டி பாயிண்ட். ரெண்டாவது எத்தனை மெத்தடு? செகண்ட் ரெண்டாவது. மல்டி பாயிண்ட் மெத்தட்ல ஒவ்வொரு இடத்துலையும் டாக்ஸ் போடுவோம். அதுதான் மல்டி பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து மேனுஃபேக்சரர் டாக்ஸ் போடுவோம், டீலர் அவன் பங்குக்கு அவன் ஒரு 700 ரூபாய் டாக்ஸ் போடுவான். ஓகேவா? அவன் என்ன பண்ணுவான்? ஒரு கஸ்டமர்கிட்ட இவன் ஒரு 1000 ரூபாய், இவன் ஒரு 10%. ஸோ ப்ராடக்ட் காஸ்ட் போடுவான். அப்ப அண்டர் மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன் மெத்தட்ல கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டியூ எவ்வளவு? ரெண்டாவது கேஸ்ல கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டியூ 1000. கவர்மெண்ட்டுக்கு வந்த காசு எவ்வளவு? கவர்மெண்ட் வந்த காசு 2200. 1000 ரூபாய் வசூல் பண்ண வேண்டிய இடத்துல கவர்மெண்ட் எவ்வளவு வசூல் பண்ணும்? 2200. அப்ப கவர்மெண்ட்டுக்கு லாஸா கெயின்? கவர்மெண்ட்டுக்கு கெயின். கவர்மெண்ட்டுக்கு என்ன? கவர்மெண்ட்டுக்கு. அப்ப இதை நம்ம ஃபாலோ பண்ணாம கூடாதா? ஃபாலோ பண்ணணும். ஏன்னா மக்கள்கிட்ட கவர்மெண்ட் லாபம் அடைய. கவர்மெண்ட் இஸ் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். கவர்மெண்ட்னா என்ன? பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். கவர்மெண்ட் வந்து லாபம் அடைய. அதனால இந்த மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன் வேண்டாம். மிச்சம் என்னன்னு லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன். அடுத்தது என்ன? லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன். இந்த லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன் மெத்தட்ல என்ன அப்படின்னா, மேனுஃபேக்சரரும் டாக்ஸ் போட மாட்டான், டீலரும் டாக்ஸ் போட மாட்டான். இப்போ யார் போடுவா? ரீட்டைலர் மாத்திரம் தான் டாக்ஸ் போடுவான். மேனுஃபேக்சரர் டாக்ஸ் போட மாட்டான், டீலர் டாக்ஸ் போட மாட்டான், இவன் மாத்திரம் தான். அப்ப அண்டர் மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன் சிஸ்டம்ல கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் டியூ எவ்வளவு? 1000. மல்டி பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் டியூ எவ்வளவு? டாக்ஸ் கலெக்டட் பை கவர்மெண்ட் எவ்வளவு? அதுவும் 1000. கவர்மெண்ட்டுக்கு லாஸா? கவர்மெண்ட் கெயினா? நோ லாஸ் நோ கெயின். ஓகேவா? இது என்ன? நோ லாஸ். கவர்மெண்ட்டுக்கு என்ன லாஸும் கிடையாது. அப்ப நம்ம இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண என்ன? இம்ப்ராக்டிகபிலிட்டி. ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்? இந்தியாவில் பார்த்தா அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சென்னையில் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் 2000 பேர் இருப்பான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு. டீலர்னு பார்த்தா ஒரு 20,000 பேர் இருப்பான். பொட்டிக்கடைக்காரன் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர். நீ தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற மாதிரி பொட்டிக்கடைக்காரன்ட்ட போய் டாக்ஸ் கேட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு பய தர மாட்டேன். ஒரு பய தர மாட்டேன். வரியா நீ கொடுத்துட்டு போயிட்டான் 5 பைசா. அப்ப தும்ப விட்டு வாழை பிடிக்கிற மாதிரி இம்ப்ராக்டிகல். அப்ப இந்த 3 சிஸ்டமும் சரியில்லை. முதல் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா லாஸ் வருது, ரெண்டாவது சிஸ்டம் கெயின் வருது, ஆனா அரசியல் சட்ட அமைப்பு தடுக்குது. மூணாவது கெயினும் கிடையாது லாஸும் கிடையாது, ஆனா வசூல் பண்றதுக்கே முடியாது. சொரக்காய் காப்பணும், சொமகோடி முக்காப்பணும்.
அப்ப இந்த 3 சரியில்லை, அதுக்கு பதிலா வேட் அப்படின்னு சொல்லி வேட். அப்ப வேட் கொண்டு வந்தது எதுக்காக? ஏற்கனவே இந்தியால சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஜெனரல் சேல் டாக்ஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா வித்தின் ஸ்டேட்டுக்குள்ள டாக்ஸ் போயிட்டு இருந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து சென்ட்ரல் டாக்ஸ் போறதுக்கு ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போனா அதிகாரம் இருக்கு. ஆனா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த டாக்ஸ் போடாம இருக்கு. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இடையில சேல்ஸ் நடந்தா சேல்ஸ் இல்லாமலே போயிருக்கு. இந்த மாதிரி சிஸ்டம் சரியில்லாம இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, இந்த 3 சிஸ்டமும் சரியில்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. நாம இங்க ஒரு புது சிஸ்டம் போடுவோம். ராஜா சென்னையா தமிழ்நாட்டுக்கார வந்து அவர் சொல்றாரு, என்னன்னு காது வாயா இங்க ராஜா சென்னையா என்ன சொல்ற இப்ப சொல்லு. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த 3 சிஸ்டம்ல ஒரு சிஸ்டம்ல சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன்ல கவர்மெண்ட்டுக்கு எங்களுக்கு லாஸ் வருது. மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கெயின். ஆனா என்னாச்சு, எங்களுக்கு அரசியல் சட்டம் அமைப்புப்படி இந்த மாதிரி வசூல் பண்ண முடியும். லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டாக்ஸேஷன்ல பார்த்தா அப்படின்னாக்க கெயினும் கிடையாது, லாஸும் கிடையாது. உடனே ராஜச்சந்திரன் அப்ப இங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சாமி. முடியாதியா, எவன் பொட்டி கடைக்காரன் வரி கட்டுறான்? ஒரு பையன் கட்ட மாட்டானே, நான் எங்கேயிருந்து வசூல் பண்றது? எப்படி உனக்கு நான் சம்பளம் கொடுக்க முடியும்? ஆடிட்டர்கிட்ட போய் நம்ம ஐடியா கேட்டோம்னு வச்சுக்கோ, கவர்மெண்ட் ஆடிட்டர் பேச்சை கேட்டு தான் கவர்மெண்ட் விட்டுல. ஆடிட்டர் பேச்சை கேட்டு கவர்மெண்ட் வரி போட்டதுன்னா அவ்வளவுதான். ஆடிட்டர் எப்போதும் பொழைக்கிறதுக்கு தான் வரி பண்ணிட்டு அந்த பண்ணி. ராஜா சென்னையா பேச்சை கேட்டு சர்வீஸ் டாக்ஸ் போட்டான்னு சொல்லிட்டு நாடே ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. அது வரைக்கும் சுபிட்சமா இருக்கும். அப்ப இந்த முதல் இது புரியுது சார் எனக்கு, ராஜா சென்னையா சொல்றாரு. இந்த முதல் இது புரியுது, ஓகே, கவர்மெண்ட்டுக்கு லாஸ். கடைசி இது கூட புரியுது எனக்கு. இது என்ன சார் மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன்ல மாத்திரம் எப்படி சார் கவர்மெண்ட்டுக்கு கெயின் வருது? கரெக்டான அமௌண்ட் தானே ஐயா, இல்ல டாக்ஸ் ஆன் டாக்ஸ், வரி மேல வரி. அதனாலதான் கவர்மெண்ட்டுக்கு கெயின் வருது. எப்படி சார் வரி மேல வரி? இப்ப லாஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், இந்த இதுல பாத்தீங்கன்னா பொருளோட விலை எவ்வளவு? 10,000. 10,000 ரூபாய்ல 5,000 ரூபாய்க்கு இவன் டாக்ஸ் போட்டானா, பாக்கி இருக்கிற 5,000 தானே இவன் டாக்ஸ் போடணும். அதுக்கு மேல எவ்வளவு? இவன் 2,000 போடணும், இவன் 3,000 போடணும், அவ்வளவுதானே போடணும். என்ன இங்க 5,000 போடணும். ஆனா இவன் என்ன பண்றான், 7,000 ரூபாய்க்கு டாக்ஸ் போடுறான். அப்ப இந்த 5,000 ரூபாய் இன்னொரு வாட்டி டாக்ஸ் ஆகுது. அது ஒண்ணு. 5,000 என்னாச்சு, 2 வாட்டி டாக்ஸ் ஆகுது. இந்த 7,000த்துல 5,000 2,000, அது ஒரு 5,000, இது ஒரு 5,000, பேசிக் பிரைஸ் 2 வாட்டி டாக்ஸ். அதோட இல்லாம டாக்ஸ் ஆன் டாக்ஸ் 5,000 + 500 5,500. அப்ப இவனுக்கு அடக்கம் போய் மேல எவ்வளவு மார்ஜின்? 1,500. இந்த 500 ரூபாய்க்கும் டாக்ஸ் வருது இல்லையா, டாக்ஸ் ஆன் டாக்ஸ். இந்த டாக்ஸ் ஆன் டாக்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா கேஸ்கேடிங். இந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட் தான் சார் வேட் ரிமூவ் பண்ண வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வேட்டை கொண்டு வச்சுட்டாங்க. வேட் எதுக்காக வந்தது அப்படின்னா கேஸ்கேடிங் எஃபெக்டை ரிமூவ் பண்ண போறேன். சரி, கேஸ்கேடிங் எஃபெக்டை எப்படி ரிமூவ் பண்ணுதுன்றது பார்க்கலாமா? கேஸ்கேடிங் எஃபெக்ட். இப்ப வேட் சீனரியோ அதே சீனரியோ தான். என்ன சீனரியோ? முதல்ல மேனுஃபேக்சரர், முதல்ல யார் இருக்கா? மேனுஃபேக்சரர். அதுக்கப்புறம் யார் இருக்கா? டீலர். அதுக்கப்புறம் யார் இருக்கா? ரீட்டைலர். டெய்லர் இல்ல, ரீட்டைலர். அதுக்கப்புறம் யார் இருக்கா? கஸ்டமர். இப்ப பார்ப்போம் எப்படி ஆகுது. இது என்ன மெத்தடு? வேட் மெத்தட். வேட் மெத்தட்ல மேனுஃபேக்சரர் விற்கலாம். எவ்வளவு விற்கலாம்? 5,000. வேட் பேயபிள் அப்படிங்கிறது என்ன, அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். வேட் பேயபிள்ங்கிறது என்ன அப்படின்னா அவுட்புட் டாக்ஸ் மைனஸ் இன்புட் டாக்ஸ். அவுட்புட் டாக்ஸ் மைனஸ் இன்புட் டாக்ஸ். அவுட்புட் டாக்ஸ்ங்கிறது எப்போ வரும்? when sales. இன்புட் டாக்ஸ் எப்போ வரும்? when made purchase.
பர்ச்சேஸ் பண்ணா இன்புட் டாக்ஸ், வித்தா அவுட்புட் டாக்ஸ். கவர்மெண்ட்டுக்கு நீ எவ்வளவு கட்டணும் வரி? ஒரு 1000 ரூபாய் கொடுத்து பொருள் வாங்குற 2000 ரூபாய்க்கு விற்கிற, மேற்கொண்டு எவ்வளவு விற்கிறீங்க? 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய்க்கு டாக்ஸ் அவன்கிட்ட எவன்கிட்ட விற்கிறியோ அவன்கிட்ட வாங்கி மொத்தமா 2000க்கு வாங்கு, 2000 ரூபாய்க்கு டாக்ஸ் வாங்கு, 1000 ரூபாய்க்கு நீ கட்ட டாக்ஸ் கழிச்சுக்கோ, பேலன்ஸ் கட்டும். புரியுதா? ஸோ அவுட்புட் டாக்ஸ்ங்கிறது என்ன? அவுட்புட் டாக்ஸ்ங்கிறது சாரி வேட் பேயபிள்ங்கிறது என்ன? அவுட்புட் டாக்ஸ் மைனஸ் டாக்ஸ். இதுதான் வந்து வேட் பேயபிள்ங்கிறது என்ன? அவுட்புட் டாக்ஸ் மைனஸ் டாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீ வித்து ப்ராடக்டா 500 ரூபாய்க்கு 5000 ரூபாய் டாக்ஸ் கலெக்ட் பண்றேன்னு வச்சுக்கோ. இன்புட் டாக்ஸ் 3000 ரூபாய் இருக்கு. அப்ப வேட் பேயபிள் இந்த 5000த்துல சீனரியோ 2, உன்னுடைய அவுட்புட் டாக்ஸ் 5000, உன்னுடைய இன்புட் டாக்ஸ் 5000. அப்ப வேட் பேயபிள் டாக்ஸ் கட்ட வேண்டும். நீ கலெக்ட் பண்ண டாக்ஸ் 5000, வித்த டாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ண டாக்ஸ். உன்னுடைய அவுட்புட் டாக்ஸ் 5000, வேற உன்னுடைய இன்புட் டாக்ஸ் 10,000. நீ டாக்ஸ் கட்ட வேண்டாம், பட் கேரி ஃபார்வர்ட். எவ்வளவு? அவுட்புட் டாக்ஸ் மைனஸ் இன்புட் டாக்ஸ் கேரி ஃபார்வர்ட். அடுத்த மாசம் கட்ட வேண்டிய டாக்ஸ் இந்த அமௌண்ட் பண்ணி 5000 டாக்ஸ். இதான் வேட் பேயபிள் அவுட்புட் டாக்ஸ். ஓகேவா? வேட்ல வந்து எப்படி வருது? மேனுஃபேக்சரர் 5000க்கு சேல் பண்றான், அதுக்கு அவன் எவ்வளவு டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவான்? அவுட்புட் டாக்ஸ் அச்சீவ் பண்ணிக்கோ, அதே 10%. ஒரு எக்ஸாம்பிள், வேட்ல 10% கிடையாது, இந்த எக்ஸாம்பிள். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள். அப்ப எவ்வளவு கலெக்ட் பண்ணுவான்? 10%. எவ்வளவு கலெக்ட் பண்ணுவான்? 500. ஓகேவா? அப்ப இன்வாய்ஸ் வேல்யூ எவ்வளவு? இன்வாய்ஸ் வேல்யூ இந்த 5000, 5500 ரூபாய் டீலர் டெல்லி. டீலர் டெல்லி எவ்வளவு வாங்கணும்? இவன்ட்ட இன்புட் ஏதாவது இருக்கானா? இவன் தான் மேனுஃபேக்சரர், அதனால இன்புட் வந்து 0 வச்சு. அப்ப டாக்ஸ் பேயபிள் எவ்வளவு? டாக்ஸ் பேயபிள் உன்னுடைய அவுட்புட் டாக்ஸ் உன்னுடைய அவுட்புட் டாக்ஸ் உன்னுடைய இன்புட் டாக்ஸ் தான். உன்னுடைய இப்ப பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரரு டீலருக்கு 5500. டீலர் என்ன பண்றான்? மேற்கொண்டு ஒரு 2000 ரூபாய் வச்சு 7000. அப்ப டீலர் எவ்வளவு டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவான்? எவ்வளவு கலெக்ட் பண்ணுவான்? அப்ப இவனுடைய இன்வாய்ஸ் வேல்யூ எவ்வளவு?
இவனோட இன்வாய்ஸ். இவனுக்கு ஏதாவது இன்புட் இருக்கா? இருக்கு. எங்க இருந்து வாங்கலாம்? மேனுஃபேக்சர்ல இருந்து வாங்கலாம் இல்லையா? இந்த 500 ரூபாய். அப்ப இந்த 500 ரூபாய் என்னாச்சு? அப்ப டாக்ஸ் பேயபிள்ங்கிறது அவுட்புட் மைனஸ் இன்புட். அப்ப கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு டாக்ஸ் கட்டுவான்? 700 ரூபாய் இவங்கிட்ட இருந்து வாங்கி இங்க கொடுத்த 500 ரூபாயை கழிச்சுட்டு பேலன்ஸ் அமௌண்ட் 200 ரூபாய் கட்டணும். இதுதான் வேட் அவுட்புட் டாக்ஸ். ரீட்டைலர் என்ன பண்ணுவான்? எவ்வளவுக்கு வாங்கியிருக்கான்? 7,700 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். கஸ்டமருக்கு எவ்வளவுக்கு விற்பான்? 10,000 விற்கிறான். அப்ப எவ்வளவு டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவான்? 1000 rupees. 10,000 plus 1,000. கஸ்டமருக்கு 9,000. இவன் எவ்வளவு இங்க இன்புட் கொடுத்து வாங்கியிருக்கான்? எவ்வளவு கொடுத்து வாங்கியிருக்கான்? 700 இன்புட் இருக்கு இல்லையா? அப்ப ரீட்டைலர் எவ்வளவு டாக்ஸ்? அண்டர் வேட் மெத்தட்ல டாக்ஸ் டியூ எவ்வளவு? அண்டர் வேட் மெத்தட்ல டாக்ஸ் டியூ எவ்வளவு? 10,000 டாக்ஸ் டியூ. டாக்ஸ் கலெக்டட் பை கவர்மெண்ட் எவ்வளவு? டாக்ஸ் கலெக்டட் பை கவர்மெண்ட் இந்த மூணு ரீட்டைலர், டீலர். அப்ப வர வேண்டிய காசு 1000 ரூபாய், வந்த காசு 1000 ரூபாய். அப்ப கவர்மெண்ட்டுக்கு என்ன லாஸா கெயினா? டாக்ஸ் ஆன் டாக்ஸ் இருக்கா? அப்ப சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன் ரெமடி ப்ராப்ளமும் சால்வ். மல்டி பாயிண்ட் டாக்ஸேஷன்ல இருக்கிற கேஸ்கேடிங் பற்றி சால்வ். அப்ப லாஸ்ட் பாயிண்ட் டாக்ஸேஷன்ல இருக்கிற வேட் பெஸ்டா இருக்கு. வேட் அப்ப வேட் பெஸ்ட்னா ஏன்டா ஜிஎஸ்டி? வேட் பெஸ்ட் அப்புறம் நமக்கு ஏன் ஜிஎஸ்டி? இதை நம்ம நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நாளைக்கு எதனால ஜிஎஸ்டி? என்னுடைய யூடியூப் சேனல் பாருங்க. மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் டயலி ஸ்ரீனிவாஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் குட் நைட்.